Standard deviation using step deviation method of group data. Okay, இப்போ group dataல the following table gives the number of goals scored by 71 leading players. So 71 leading players வந்து எத்தனை கோல்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஸோ அந்த 71 லீடிங் பிளேயர்ஸ் வந்து அதாவது 0 to 10 கோல்ஸ் வந்து 8 தடவை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 0 to 20 கோல்ஸ் வந்து 12 தடவை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 30 to 40 கோல்ஸ் வந்து 14 டைம்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 60 to 70 கோல்ஸ் வந்து 4 டைம்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. இது வந்து குரூப் டேட்டா. ஓகே, ஏன்னா எல்லாத்தையுமே குரூப் பண்ணியிருக்காங்க. 10 to 12 கோல்ஸ் வந்து 12 டைம்ஸ் வந்துருக்குது. ஸோ இதை குரூப் பண்ணியிருக்காங்க. அது குரூப் டேட்டா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? கொடுத்துருக்கிற டேட்டாஸ்க்குலாம் காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தால் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸோ இது கொடுத்துருக்கிற டேட்டாஸ்க்குலாம் காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 நமக்கு தெரியுது. ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ காமன் ஃபேக்டர் வந்து C is equal to 10. ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு மீன் அசியூம் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க டேட்டா ஒரு மீன் அசியூம் பண்ணிக்கலாம். மீன் அசியூம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து நமக்கு ஒரு இன்டர்வல் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பர்டிகுலர் டேட்டா கொடுக்கல. ஸோ கிளாஸ் இன்டர்வல்னு போட்டு நம்ம எக்ஸ் வேல்யூ எப்படி எடுத்துக்கணும்னா மிட் வேல்யூ ஆஃப் த இன்டர்வல் எடுத்துக்கணும். 0 to 10 என்ன மிட் வேல்யூ 5. ஸோ 10 to 20 என்ன மிட் வேல்யூ 15. 20 to 30 25. ஸோ இந்த மிட் வேல்யூ தான் நம்ம எக்ஸா எடுத்துக்கணும். எக்ஸா எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸில் சென்டர் வேல்யூவை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் மீனா. ஸோ மீனா அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு என்ன தெரியும், ஃப்ரீக்வன்சி ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ டி வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் ஏ பை சி, இதுதான் டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஃபார்முலா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா வந்து ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில். ஸோ நமக்கு எஃப்டி ஸ்கொயர் தெரியணும், சம்மேஷன் ஆஃப் எஃப்டி ஸ்கொயர் தெரியணும், அப்புறம் சம்மேஷன் ஆஃப் எஃப்டியும் தெரியணும், அப்புறம் சம்மேஷன் ஆஃப் எஃப் தெரியணும். சி காமன் ஃபேக்டர் நமக்கு தெரியும். ஓகே, இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட்க்கு. ஓகே, இப்போ ஸோ அதுக்கு எஃப்டி தெரியணும். முதல்ல டி கண்டுபிடிக்கணும். டி வந்து எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. ஸோ நம்ம எக்ஸ் மைனஸ் ஏ முதல்ல கண்டுபிடிப்போம். எக்ஸ் மைனஸ் ஏ வந்து 5 minus 35 minus 30, 15 minus 35 minus 20, 25 minus 35 minus 10. அதே மாதிரி இங்கே வந்து 45 minus 35, 35 minus 35 0, 45 minus 35 10, 55 minus 35 20. ஸோ எக்ஸ் மைனஸ் அசியூம்டு மீன் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் மைனஸ் ஏ பை சி வந்து பை 10 போட்டோம்னா இது வந்து -3 -2 -1. ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ பை சி கண்டுபிடிச்சாச்சு, டி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ எஃப்டி எஃப் இன்டூ டி 8 into -3 -24, 12 into -2 -24. ஸோ எஃப் இன்டூ டி கண்டுபிடிச்சாச்சு. எஃப்டி ஸ்கொயர் தேவை. ஸோ டி இன்டூ எஃப்டி, டி இன்டூ எஃப்டி வந்து எஃப்டி ஸ்கொயர் வந்துடும். ஸோ டி வந்து -3 -3 into -24 72. அதே மாதிரி -2 into -24 48. ஸோ எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா இந்த காலுக்கு எல்லாம் சம் பண்ணோம்னா சம்மேஷன் ஆஃப் எஃப்டி ஸ்கொயர் வந்துடும். இந்த காலுக்கு எல்லாம் சம் பண்ணோம்னா சம்மேஷன் ஆஃப் எஃப்டி வந்துடும். அப்புறம் இந்த காலம் வந்து சம்மேஷன் ஆஃப் எஃப். ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபார்முலா. சம்மேஷன் ஆஃப் எஃப்டி ஸ்கொயர் இங்கே கண்டுபிடிச்சாச்சு 210. சம்மேஷன் ஆஃப் எஃப்டி வந்து -30. சம்மேஷன் ஆஃப் எஃப் வந்து 71. Summation of f 71, summation of fd -30, summation of fd square 210. அது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சி வேல்யூ வந்து 10. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா கடைசியாக நமக்கு வர ஆன்சர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 16.67 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இது போட்டோம்னா ஈக்குவல் டு இங்கே மேலே இது மாதிரி ஒரு டெல்டா மாதிரி போட்டோம்னா இது வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 16.67. ஓகே, குட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுடைய ஃபார்முலா இதுதான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைட் பை எக்ஸ் பார் இன்டு த மீன் இன்டூ 100. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாலும் ஒன்று தான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனாலும் ஒன்று தான். இது எதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கொடுத்துருக்க டேட்டா எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் மூலியமாக நம்ம சொல்லலாம். எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா
ஆம், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, அப்ப வேரியேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, வேரியேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப டேட்டா இஸ் லெஸ் கன்சிஸ்டன்ட். ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் லெஸ்ஸா இருந்துச்சுன்னா, வேரியேஷன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். டேட்டா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இங்க 5 கிரிக்கெட் மேட்சஸ்ல 2 பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ண ரன்ஸ். 5 கிரிக்கெட் மேட்ச்ல பேட்ஸ்மேன் ஏ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 38, செகண்ட் மேட்ச்ல 47, தேர்ட் மேட்ச்ல 34, ஃபோர்த் மேட்ச்ல 18, ஃபிஃப்த் மேட்ச்ல 33. பேட்ஸ்மேன் பி இந்த கீழே இருக்கிற ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ எந்த பேட்ஸ்மேன் மோர் கன்சிஸ்டன்ட்? ராகுல் டிராவிட வந்து கன்சிஸ்டன்ட், மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம்ல. மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் என்ன அர்த்தம்? எல்லா மேட்ச்லயுமே ஓரளவுக்கு ரன் அடிக்கிறான்னு அர்த்தம். ஸோ இதுல எந்த பேட்ஸ்மேன் மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சா அதுல எதுக்கு வேரியேஷன்ஸ் வேல்யூ கம்மியா இருக்கோ அந்த பேட்ஸ்மேன் தான் ஜாஸ்தி கன்சிஸ்டன்ட். ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன ஃபார்முலா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இப்பதான் பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்டு 100. கரெக்ட்? இதுதான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மீன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஸோ பேட்ஸ்மேன் ஏக்கு நம்ம மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஆக்சுவல் மீன் மெத்தட்ல வந்து சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை என். கரெக்ட்? இது வந்து அன்குரூப் டேட்டா. ஓகே, மீன் வந்து சமேஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ். ஸோ சமேஷன் ஆஃப் இதான் எக்ஸ் வேல்யூ, அவங்க ஸ்கோர் பண்ண ரன்ஸு, அது வந்து 170 டிவைடட் பை 5 பண்ணோம்னா நமக்கு மீன் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ டி வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், 18 மைனஸ் 34 மைனஸ் 16, ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் டி கண்டுபிடிச்சிட்டு இது டி ஸ்கொயர், இது சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர். ஸோ சிக்மா கண்டுபிடிச்சார். சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் 444 டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 5. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 9.4. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன இருக்கும்? சிக்மா டிவைடட் பை மீன். அப்போ 9.4 டிவைடட் பை மீன் வந்து 34 இன்டூ 100. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 27.65. இது பேட்ஸ்மேன் ஏக்கு. ஸோ அடுத்த பேட்ஸ்மேனுக்கு இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கம்மியாக இருக்கு. அப்போ பேட்ஸ்மேன் பி உடைய வேரியேஷன், அவங்க ஸ்கோர் பண்ற ரன்ல இருக்கிற வேரியேஷன் கம்மியா இருக்கு. ரன்ல இருக்கிற வேரியேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப இந்த பேட்ஸ்மேன் பி தான் மோர் கன்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ பேட்ஸ்மேன் பி இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் தென் பேட்ஸ்மேன் ஏ. ஓகே, குட். ஸோ லாஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் 11.19. ஸோ இந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மீன் ஆஃப் 30 ஐட்டம்ஸ், மொத்தமாக 30 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ 30 ஐட்டம்ஸ் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் n total number of items n equal to 30. Correct? Is 18. So mean of 30 items is 18. அப்ப mean வந்து 18. Mean என்ன symbol? X bar. X bar is equal to 18. Okay, and the standard deviation is 3. Standard deviation என்ன symbol? Sigma equal to 3. So இப்ப find the number of items. Okay, find the sum of all the items. Sum of all the items என்ன? Sum of all the items வந்து summation of all items sigma x கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம கொடுத்துக்க டேட்டா வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு என்ன தெரியும்? மீன் வந்து summation of all items divided by n. ஓகே, ஸோ நமக்கு என்ன தேணும்? summation of x வேணும். அப்போ summation of x equal to mean into n. கரெக்ட்? summation of x n இன்சைட் கொண்டு போனோம்னா n into x bar equal to summation of x. இதுல n தெரியும், x bar தெரியும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா summation of x கிடைச்சிருமா? So summation of x is 30 into 18. This is 540. So ஒன்னு கண்டுபிடிச்சாச்சு. Summation of all items கண்டுபிடிச்சாச்சு. And also find the sum of all the square of items. Sum of square of items என்னது? Summation of x square. Sum of square of items. ஓகே, இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு என்ன தெரியும்? சிக்மா ஸ்கொயர். டைரக்ட் மீன் மெத்தட்ல சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா தெரியும். கரெக்டா? ரைட்? ஸோ டைரக்ட் மீன் மெத்தட்ல சிக்மா வந்து summation of x square divided by n minus summation of x by n whole square. ஓகே, இப்போ அப்போ சிக்மா ஸ்கொயர், இது சிக்மா ஸ்கொயர் ரூட் வந்து சிக்மா. அப்போ சிக்மா ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் போயிடும். ஓகே,
ஸோ ஸ்கொயர் ரூட் பண்ணால் இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம சமேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சிக்மா வேல்யூ தெரியும், சமேஷன் ஆஃப் எக்ஸ் இப்போ கண்டுபிடிச்சாச்சு, அது தெரியும். n வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம் 30. இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி இங்கேருந்து நம்ம சிக்மா எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இருந்து சிக்மா எக்ஸை டிரைவ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ சிக்மா எக்ஸ் இங்கேருந்து சிக்மா எக்ஸ் என்னவா இருக்கும்? ஓகே, இங்கேருந்து சிக்மா எக்ஸ் இங்கேருந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வில் பி sigma x square by n is equal to sigma square minus summation. ஸோ இந்த இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு போனால் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். கரெக்ட். நமக்கு சிக்மா ஸ்கொயர் தான் தேவை. ஸோ இதை வேலையாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். சிக்மா வந்து 3, ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா வந்து 540 டிவைடட் பை n வேல்யூ என்ன 30 ஹோல் ஸ்கொயர். இதுதான் சிக்மா ஸ்கொயர் பை 30. ஓகே, இது வந்து சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம்ல, ரைட்? ஸோ சிக்மா ஸ்கொயர் வேல்யூ இஸ் இங்கே சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வந்து இங்கே இந்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ இஸ் 9990. ஓகே, குட், தேங்க்யூ.